வணக்கம் நண்பர்களே. போன வாரம் நம்ம சேனல்ல போட்ட வீடியோக்கு கீழே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப உருக்கமான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அக்கா, எனக்கு மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வருது. இந்த விலைவாசியில குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய போராட்டமா இருக்கு. இதுல என்னால 1 ரூபாயாவது மிச்சம் பிடிக்க முடியுமா? இது அவரோட கேள்வி மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பத்தோட மனக்குமுறல். சகோதரி, உங்களுக்காகவும் உங்கள மாதிரி 10,000 ரூபாய் சம்பளத்துல வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஏதோ பெரிய எக்கனாமிக்ஸ் கிளாஸ் மாதிரி இல்லாம நம்ம பக்கத்து வீட்ல நடக்கிற ஒரு கதையாவே இத சொல்ல போறேன். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தரால ஒரு வருஷத்துல 1 பவுண்ட் தங்கம் எடுக்க முடியுமா? இது என்னப்பா புது உருட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம கதையில வர ரவியும் அப்படிதான் நினைச்சான். ஆனா அவன் செஞ்ச ஒரு சின்ன மேஜிக் அவன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? என்னங்க, இன்னைக்கு காலையில எழுந்த உடனே உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வந்ததா? யோர் salary has been credited. இந்த ஒரு வரி மெசேஜ் வரும்போது வர்ற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்ல. ஆனா அந்த சந்தோஷம் அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீடிக்குதான்னு கேட்டா அங்கதான் பெரிய கேள்விக்குறியே இருக்கு. ஏன்னா சம்பளம் வந்தா அடுத்த நிமிஷமே நம்ம மைண்ட்ல ஒரு லிஸ்ட் ஓடும். ஐயோ, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, பால்காரர் வந்து நிப்பாரே, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் என்ன ஆகுறது? இப்படி சந்தோஷப்பட வேண்டிய நாள்ல இந்த மாசம் எப்படி ஓட்ட போறோங்கிற பயம்தான் நம்ம ஊர்ல 10ல 8 பேருக்கு முதல்ல வருது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தரால 1 ரூபாயாவது மிச்சம் பிடிச்சு சேமிக்க முடியுமா? இல்ல வரதே பத்தல, இதுல சேமிப்பு வேறையான்னு நீங்க சிரிக்கிறீங்களா? நம்ம கதையில வர ரவியும் அப்படித்தான் நினைச்சான். இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு தான் செட் ஆகும், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு வராதுன்னு ஒதுங்கி நின்னான். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவனை 10,000 ரூபாயிலையும் ஒரு குட்டி லட்சாதிபதியா மாத்துச்சு. அது என்ன மேஜிக்? அவன் கையாண்ட அந்த சீக்ரெட் பிளான் என்ன? இந்த வீடியோவோட முடிவுல நீங்களும் உங்க 10,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஒரு பெரிய இலக்கை அடைய போறீங்க. தயாரா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட நாயகன் ரவி திருப்பூர்ல ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்க்கறான். மாசமானா கரெக்டா 10,000 ரூபாய் சம்பளம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டுனா ரவியோட உலகமே சுத்துது. வீட்ல மனைவி மீனா, 2 சின்ன பெண் குழந்தைகள். மீனா இருக்காளே, நிஜமாவே அவ ஒரு மகாலட்சுமி தான். ஏன்னா 1 ரூபாய 2 ரூபாயா மாத்துற வித்து அவளுக்கு தெரியும். ஆனா இந்த ஏறிக்கிட்டே இருக்கிற விலைவாசியில அந்த 10,000 ரூபாய வச்சு குடும்பத்தை இழுத்து பிடிக்கிறது நூலருந்த பட்டத்தோட பின்னாடி ஓடுற கதையாதான் இருக்கு. என்ன மீனா, இன்னைக்கு தான் சம்பளம் வந்துச்சு, ஆனா கையில வாங்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு 100 கால்கள் முளைச்சு ஓடிடுச்சு போல. வீட்டு வாடகை 3,500, பால் கணக்கு, அப்புறம் வர்ற வழியில வாங்கின இந்த அத்தியாவசிய மளிகைன்னு கொடுத்தது போக இப்போ கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 2,000 ரூபாதான். இன்னும் 30 நாள் இருக்கு மீனா. இந்த மாசத்தை நாம எப்படி ஓட்ட போறோம்? நம்ம குழந்தைகளோட ஆசையை எப்படி நிறைவேற்ற போறோம்? ரவி இத கேக்கும்போது அவனோட கண்கள்ல ஒரு சின்ன கலக்கம் தெரியுது. 10,000 ரூபாங்கிறது ஒரு தொகை இல்ல, அது அவனோட ஒரு மாச உழைப்பு. ஆனா அது கரைஞ்சு போற வேகம் அவனை நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? சம்பளம் வந்த அன்னைக்கே அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவோன்னு கலங்குற அந்த நிமிஷம் ரொம்ப கொடுமையானது இல்லையா? ஆனா மீனா ரவியோட இந்த கண்ணீரை துடைக்க ஒரு புது வழிய தேடி வச்சிருக்கா. அது என்ன? ரவி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறத பார்த்த மீனாவுக்கு மனசே தாங்கல. ஆனா அவ பதட்டப்படல. ஏன்னா அவகிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருந்தது. அது வேற ஒன்னும் இல்ல, பல வருஷமா அவ எழுதிக்கிட்டு வர்ற ஒரு பழைய கணக்கு டைரி. மீனா ரவியோட கைய பிடிச்சு அந்த டைரிய திறந்து வச்சு பேச ஆரம்பிக்கிறா. என்னங்க, இங்க பாருங்க, காசு கம்மியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கடல்ல இருக்கிற தண்ணிய விட ஒரு சின்ன சொம்புல இருக்கிற தண்ணி தான் நம்ம தாகத்தை தீர்க்கும். நம்மகிட்ட வர்றது 10,000 ரூபாயால் இருந்தாலும் அதை நாம எப்படி பிரிக்கிறோம், எங்க செலவு பண்றோன்றதுல தான் நம்ம குடும்பத்தோட சூட்சமமே இருக்கு. இன்னையிலிருந்து இந்த டைரி தான் நம்ம குடும்பத்தோட மந்திரி. இதுல 1 ரூபாய் செலவு செஞ்சாலும் நாம எழுதி வைக்கணும். மீனா சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, எழுதி வைக்கணும், இதுதான் சேமிப்போட முதல் படி. நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? மாசம் முழுக்க செலவு பண்ணுவோம், ஆனா கடைசியில காசு எங்க போச்சுன்னே தெரியாம முழிப்போம். ரவி அந்த டைரிய ஆச்சரியமா பாக்குறான். மீனா அதுல 3 காலமா பிரிச்சு வச்சிருக்கா.
இந்தாங்க பேனா. நாம இந்த மாசத்துக்கான கணக்கை இப்பவே எழுத ஆரம்பிப்போம். இது வெறும் கணக்கில்லைங்க, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு எழுதுற பழக்கம் இருக்கா? அதெல்லாம் மைண்ட்லயே இருக்குப்பான்னு சொல்றீங்களா? அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா கண்ணுல பாக்குற கணக்கு தான் கைக்கு காசு மிச்சம் பண்ணி தரும். மீனா அந்த டைரியில என்ன எழுதினா, அந்த 10,000 ரூபாயை எப்படி பிரிச்சான்னு பார்க்கலாமா? அங்கதான் இருக்குது ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த மேஜிக் ஃபார்முலா 50:30:20 விதி. சரி, இப்போதான் அந்த முக்கியமான இடத்துக்கு வர்றோம். மீனா அந்த டைரியில ஒரு ஃபார்முலா எழுதினா. அதுதான் 50:30:20 ரூல். இத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரவிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். அந்த 10,000 ரூபாய மீனா 3 பங்கா பிரிக்கிறா. முதல்ல அந்த 50%, அதாவது 5,000 ரூபாய். இது நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு. வாடகை, மளிகை, கரண்ட் பில், பால் கணக்கு. மீனா, என்ன விளையாடுறியா? இன்னைக்கு இருக்கிற விலைவாசில 5,000 ரூபாய்க்குள்ள குடும்பத்தை ஓட்ட முடியுமா? இது சாத்தியமே இல்லையே. ஏன் முடியாதுங்க? நாம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் அந்த பணத்தை கரைக்குது. இனிமே பிராண்டட் மளிகை ஜாமான் பின்னாடி ஓடாம பக்கத்துல இருக்கிற ஹோல்சேல் கடையில போய் ஒரு மாசத்துக்கு தேவையானத மொத்தமா வாங்கினா அங்கேயே 500 ரூபாய் மிச்சமாகும். காய்கறிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்காம சாயந்தரம் சந்தையில போய் வாங்கினா இன்னும் மிச்சமாகும். பாருங்க, பிளான் பண்ணினா 5,000 ரூபாய் பெரிய காசுதான். ரவிக்கு இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வருது. அடுத்தது அந்த 30%, அதாவது 3,000 ரூபாய். இது நம்ம மத்த செலவுகளுக்கு. பெட்ரோல், ஃபோன் ரீசார்ஜ், திடீர்னு வர்ற சின்ன சின்ன மருத்துவ செலவு. அப்புறம் என்னதான் கஷ்டப்பட்டாலும் மனுஷன்தானே, என்னைக்காவது ஒரு நாள் ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயம். ஆனா மீனா ஒரு கண்டிஷன் போடுறா. இந்த 3,000 ரூபாய தாண்டி ஒரு பைசா கூட வெளிய போகக்கூடாது. இந்த மாசம் பெட்ரோல் செலவு அதிகமாச்சுன்னா மத்த செலவை நாம குறைச்சுதான் ஆகணும். இப்போ கடைசியா இருக்கிற அந்த 20%, அதாவது 2,000 ரூபாய். இதுதான் நம்ம கதையோட ஹீரோ. மீனா என்ன சொன்னா தெரியுமா? இந்த 2,000 ரூபாய் நமக்கானது இல்லைங்க. இது நம்ம குழந்தைகளோட படிப்புக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும். சம்பளம் வந்த உடனே முதல்ல இந்த 2,000 ரூபாயை எடுத்து தனியா வச்சிடணும். செலவு பண்ணிட்டு மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைச்சா ஒரு காலமும் நம்மால சேமிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், மீனாவோட இந்த தெளிவு உங்ககிட்ட இருக்கா? சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்குறீங்களா? இல்ல செலவு செஞ்சது போக மிச்சம் இருந்தா பார்க்கலாம்னு விடுறீங்களா? நீங்க ரவி மாதிரி மாறணும்னா முதல்ல இந்த 2,000 ரூபாய உங்க கண்ணுல படாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கணும். அது எங்க? அத மீனா எப்படி செஞ்சா? திட்டம் போடுறதென்னவோ ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அத அப்படியே கடைப்பிடிக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சவாலே. ஏன்னா சுத்தி இருக்கிற உலகம் நம்மள செலவு பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரவிக்கு திடீர்னு ஒரு ஆசை. அந்த பக்கம் இருக்கிற ஹோட்டல்ல இருந்து வர பிரியாணி வாசனை ரவியோட மனச கொஞ்சம் அலப்பாய வச்சிருச்சு. மீனா, இங்க பாரேன், என்ன ஒரு வாசனை! ரொம்ப நாளாச்சு நம்ம வெளியே போய் சாப்பிட்டு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடலாமா? ப்ளீஸ் மீனா, ஒரு நாள் தானே. ரவி கேட்ட உடனே மீனா கோவப்படல. அவளுக்கு தெரியும் ஆசை அடக்கிறது கஷ்டம்னு. ஆனா அவகிட்ட ஒரு கணக்கு இருந்தது. என்னங்க, வெளிய போய் 4 பேர் சாப்பிட்டா குறைஞ்சது 400 ரூபாய் ஆகும். அந்த பிரியாணியில என்ன எண்ணெய் ஊத்துறாங்கன்னு தெரியாது, வயிறும் கெட்டு போகும். அதுக்கு பதிலா ஒரு 200 ரூபாய்க்கு சிக்கன் எடுத்துட்டு வாங்க. நான் இன்னைக்கு வீட்லயே சூப்பரா தம் பிரியாணி செஞ்சு தரேன். நாம எல்லாரும் வயிறு முட்டை சாப்பிடுவான். மிச்சமாகிற அந்த 200 ரூபாய நம்ம குழந்தையோட உண்டியல்ல போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா மீனா இங்க என்ன செஞ்சான்னு? ரவியோட ஆசையையும் நிறைவேத்தினா, அதே சமயம் 200 ரூபாய மிச்சமும் பண்ணிட்டா. ரவிக்கு அப்பதான் ஒன்னு புரிஞ்சுது. ஆமால, நம்ம வெளிய சாப்பிடுறது வெறும் ருசிக்காக மட்டும் இல்ல, ஒரு ஆடம்பரத்துக்காகவும் தான். வீட்லயே செஞ்சா ருசியும் அதிகம், நிம்மதியும் அதிகம். நண்பர்களே, சேமிப்புங்கிறது பட்டினி கிடக்கிறதில்ல, நம்ம ஆசைகளை இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நிறைவேத்திக்கிறது தான்.
நீங்க கடைக்கு போறப்போ இது எனக்கு வேணுமான்னு யோசிக்கிறத விட இதை விட குறைவான விலையில இதுக்கு மாற்று இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அங்கதான் உங்க சேமிப்பு ஆரம்பிக்குது. இப்போ அந்த உண்டியல்ல சேர்ந்த காசு ரவிக்கு என்ன தந்தது தெரியுமா? காலம் ஓடுறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 12 மாசம். ஒவ்வொரு மாசமும் ரவி அந்த 2000 ரூபாய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டிலயோ இல்ல ஒரு நம்பகமான தங்க சேமிப்பு திட்டத்திலயோ விடாம போட்டுட்டு வந்தான். ஆரம்பத்துல வெறும் 2000 ரூபாய் தானேன்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா அந்த சின்ன துளிதான் இப்போ ஒரு பெரிய வெள்ளமா மாறி நிக்குது. ஒரு வருஷம் முடியும்போது வட்டியோட சேர்த்து அவன் கையில கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேல இருந்தது. ரவிக்கு தன் கண்களையே நம்ப முடியல. மீனா, இங்க பாரு, நம்ம குழந்தைக்கு தங்கம் வாங்குறோம். 10,000 ரூபாய் சம்பளத்துல இதெல்லாம் கனவுல கூட நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல மீனா. சம்பளம் வந்த உடனே அந்த 2000 ரூபாயை எடுத்து வைன்னு நீ அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நம்மள இவ்வளவு கௌரவமா இங்க வந்து உட்கார வச்சிருக்கு. எல்லாம் உன்னோட அந்த டைரியும் உன் பிளானும் தான் மீனா. ரவி சொல்றது உண்மைதான் நண்பர்களே. இங்க முக்கியம் அந்த 25,000 ரூபாய் இல்ல. அந்த பணம் ரவிக்கு கொடுத்த நிம்மதியும் தன்னம்பிக்கையும் தான். நம்மாலையும் முடியுங்கிற அந்த உணர்வு இருக்கே, அது உலகத்துல இருக்கிற எல்லா கோடிகளையும் விட பெரியது. யோசிச்சு பாருங்க, இதே 2000 ரூபாய ரவி அன்னைக்கு சேமிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பணம் எங்க போச்சுன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவன் குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரவியால மட்டும் இல்ல, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். ஆனா அதுக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? நண்பர்களே, ரவி மீனாவோட இந்த குட்டி கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப பெருசு. நம்ம சம்பளம் 10,000 ரூபாயா இல்ல 1,00,000 ரூபாயான்றது முக்கியமில்ல. வர்ற அந்த பணத்தை நாம எப்படி மேலாண்மை பண்றோம், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பிரிக்கிறோன்றதுல தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. ரவி செஞ்ச அதே 3 விஷயத்த நீங்களும் செஞ்சு பாருங்களேன். முதல்ல பட்ஜெட் போட பழகுங்க. காசு கைக்கு வந்த உடனே செலவு பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஒரு டைரி எடுங்க. வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கோடு போடுங்க. கண்ணுல பாக்குற கணக்கு தான் கைக்கு காசு கொடுக்கும். புத்திசாலித்தனமான சிக்கனம். சிக்கனம்னா பட்டினி கிடக்கிறதில்ல. அனாவசியமான பிராண்டட் மோகம், தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு தரமான ஆனா மலிவான வழிகளை தேடுங்க. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். கையில காசு தாராளமா இருக்கிறப்போ சேமிக்க தோணாது. ஆனா கஷ்டம்னு ஒரு காலம் வரும்போதுதான் அந்த சின்ன சின்ன சேமிப்பு தெய்வமா வந்து நம்மள காப்பாத்தும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ரவியால ஒரு வருஷத்துல தங்கம் வாங்க முடியுதுன்னா உங்களால ஏன் முடியாது? தயவு செஞ்சு நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே இப்பவே ஒரு பழைய டைரி எடுங்க. உங்க குடும்பத்தோட அந்த முதல் 2,000 ரூபாய் சேமிப்ப ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற அந்த முதல் அடி உங்க கையிலனா இருக்கு. இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா அதுதான் இந்த வீடியோவோட வெற்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒருத்தர் மாறினா மட்டும் போதாது, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் பொருளாதார ரீதியா முன்னேறணும். உங்களுக்கு இந்த 50-30-20 ரூல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு யதார்த்தமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரேவதி. நன்றி, வணக்கம்.